வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் கிளாஸ் 9 சயின்ஸ் யூனிட் 9 யூனிவர்ஸ் இந்த சாப்டருடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து பார்க்கலாம். ஏர்லி டேஸ், அதாவது முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இன்வென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டூல். அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம வந்து பிளானட் ஏர்த்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கோம் அப்படின்னா, அப்போது அந்த பகுதியிலேருந்து நம்ம மேலே பார்க்கும்போது நம்ம தலைக்கு மேலே வானம் வந்து தெரியும். வானத்துக்கு மேலே ஸ்பேஸ் தான் வந்து இருக்குது. இந்த ஸ்பேஸில் சன், மூன், கேலக்ஸிஸ், ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பூமியிலேருந்தே அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுக்கும் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து இன்வென்ஷன் பண்ணவே இல்லை, கிரியேட் ஒரு டிசைன் வந்து பண்ணலை. அப்படிங்கிறப்போ பீப்புள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எர்த்து தான் சென்டராக இருக்குது எல்லா ஆப்ஜெக்டை விட அப்படின்னு நினச்சாங்க ஸ்பேஸில். ஏன் அப்படின்னா, இப்போ பூமியிலேருந்து பார்க்கும்போது நம்ம சென்டராக இருக்கிற மாதிரியும் நம்மளை சுற்றி தான் மற்றது எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாதிரியும் தெரியும், ஸ்டார்ஸு, சன்னு, மூணு எல்லாமே. ஸோ அதனால் பீப்புள் வந்து அப்படி நினச்சிருக்காங்க. அண்ட் தட் மாடல் இஸ் நோன் ஆஸ் அ ஜியோசென்ட்ரிக் மாடல். ஜியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னா, சென்ட்ரிக் மீன்ஸ் சென்டர்னு அர்த்தம், ஜியோ அப்படின்னா எர்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாடலில் பூமியை மையமாக வச்சு எர்த்தை சென்டராக வச்சு சொல்லியிருப்பாங்க. அண்ட் திஸ் மாடல் வாஸ் ஹெல்ட் பை த கிரீக் ஆஸ்ட்ரானமர் டாலமி in the 2nd century and Indian astronomer Aryabhatta in the 5th century and many other astronomers around the world. அதுக்கப்புறமா லேட்டராக ஹீலியோசென்ட்ரிக் மாடல் வந்துச்சு. இந்த மாடலில் வந்து சென்டராக இருக்கிறது வந்து ஹீலியோஸ், அதாவது சன் தான் சென்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோலார் சிஸ்டமில். இந்த மாடல் சொல்லும் போதும் அப்பையும் கூட வந்து ஆஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்வென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாடலை வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா, பாலிஸ் ஆஸ்ட்ரானமரான நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் இவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ சோலார் சிஸ்டமில் வந்து சன் தான் சென்டராக இருக்கும், ஆனால் அதை சுற்றி தான் மற்ற பிளானட்ஸு, ஸ்டார்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கிறது தான் இவர் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா 1608 நெதர்லாண்டில் டெலஸ்கோப்பை இன்வென்ஷன் பண்ணுறாங்க. டெலஸ்கோப் அப்படிங்கிறது என்ன? தொலைநோக்கி. ஸோ அந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி இப்போ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆஸ்ட்ரானமியில் ஒரு ரெவல்யூஷனே வந்து கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பில்டிங் பிளாக் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸில் பேசிக் கான்ஸ்டிடியூவன்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறோன்னா, லுமினஸ் மேட்டர். லுமினஸ் மேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, த மேட்டர் விச் இன்டராக்ட்ஸ் வித் த ரேடியேஷன் அண்ட் ஆல்சோ அந்த மேட்டர் வந்து அதர் மேட்டரோடையும் இன்டராக்ட் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னட்டிக்கலாகவும் அண்ட் கிராவிடேஷ்னலாகவும். அதை தான் நம்ம லுமினஸ் மேட்டர்னு சொல்கிறோம். இந்த லுமினஸ் மேட்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேலக்ஸிஸ். இந்த கேலக்ஸியில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கேலக்ஸின்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து நிறைய பிளானட்ஸு, சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் இதெல்லாமே வந்து உள்ளடக்குனா தான் இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து we call it as a luminous matter. இப்போ இந்த கேலக்ஸியில் நிறைய கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம யூனிவர்ஸில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அண்டம், ரொம்ப பெருசானது. அந்த யூனிவர்ஸில் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பிளானட் எர்த் இருக்கும், அண்ட் வேறு என்னென்ன பிளானட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பிளானட்ஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ அதெல்லாமே வந்து இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் இருக்குது, அண்ட் கேலக்ஸிஸ் வந்து இருக்குது. கேலக்ஸிஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேலக்ஸி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏகப்பட்ட கேலக்ஸி, ஏகப்பட்ட பிளானட்ஸ், ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்குனா தான் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்டர், எனர்ஜி அண்ட் ஈவன் டைமுமே வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அப்போ இந்த யூனிவர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ளடக்கி வச்சுருக்கு இல்லையா? அப்போ இந்த யூனிவர்ஸோடைய சைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பெருசுன்னு அது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாத, அளவிட முடியாத அளவுக்கு அது கண்டிப்பாக இன்ஃபினிட்லி லார்ஜாக தான் வந்து இருக்கும். ஸோ சயின்டிஸ்ட் வந்து யூனிவர்ஸோடைய சைஸை மெஷர் பண்ணி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ தூரம் வந்து அவங்க யூனிவர்ஸை அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்காங்களோ அதை வச்சு தான் சைஸ் ஆஃப் தி யூனிவர்ஸை வந்து சயின்டிஸ்ட் மெஷர் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட்டுமே வந்து பூமியில் வாழ்கிறவங்க தான். அவங்க ஒன்றும் ஸ்பேஸுக்கு போய் எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கல. பூமியிலேருந்து ராக்கெட்ஸ் அனுப்புவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் மூலமாக
ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணி ஸோ பிக்சர்ஸை வச்சு தான் அப்போ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அப்போ யூனிவர்ஸோடைய சைஸ் வந்து இவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது அப்படின்னு அவங்க பார்த்த வரைக்கும் தான் அவங்க வந்து மெஷர் பண்ணி சொல்ல முடியும். அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ அப்சர்வபிள் யூனிவர்ஸ். ஏன்னா அவ்வளோ தூரம் தான் அந்த சயின்டிஸ்ட் வந்து யூனிவர்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அரவுண்ட் 93 பில்லியன் லைட் இயர். ஸோ இவ்வளோ தூரம் வந்து யூனிவர்ஸோடைய சைஸை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இட் இஸ் அரவுண்ட் 93 பில்லியன் லைட் இயர். 1 லைட் இயர் அப்படிங்கிறது என்னென்னா 1 இயருக்கு லைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதோ தட் இஸ் த 1 லைட் இயர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதுன்னா 9.4607 × 10^12 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் வந்து லைட் ஒரு 1 இயருக்கு வந்து ட்ராவல் ஆகுது. இது வந்து 1 லைட் இயர் தான். இது 93 பில்லியன் லைட் இயருக்கு வந்து அந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா யூனிவர்ஸோடைய சைஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் நினச்சி வச்சுருந்தாலும், அவங்க அப்சர்வபிள் யூனிவர்ஸ் மூலமாக இவ்வளோ தான் நினச்சி வச்சுருந்தாலும், பட் யூனிவர்ஸோடைய சைஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்காது. அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போயுமே கரண்ட்டாக அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஆல் த டைம் அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது லார்ஜர் அண்ட் லார்ஜர் வந்து க்ரோ ஆகிட்டே வந்து இருக்குது. அது க்ரோ ஆகிறது மட்டும் கிடையாது, அந்த யூனிவர்ஸோடைய எட்ஜ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்டும் ஆகுது அட் அ ஃபாஸ்டர் ரேட். ஸோ அந்த யூனிவர்ஸோடைய சைஸ் என்ன அப்படின்னு யாராலையுமே வந்து கரெக்டாக அளந்துட முடியாது. இப்போ யூனிவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து எம்டி ஸ்பேஸாக தான் வந்து இருக்கும். நம்ம இந்த யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டம்ஸு, மேட்டர்ஸ், எனர்ஜிஸ், ஈவன் டைம் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த எல்லா ஆக்டம்ஸையும் வந்து டுகெதராக ஒன்று சேர்த்தாலுமே யூனிவர்ஸில் ஒரு 4% தான் வந்து அதை ஆக்குபை பண்ணியிருக்கு இடத்த. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் வந்து இருக்குது. அப்போ அதை சயின்டிஸ்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த சாப்டரோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டும் அண்ட் யூனிவர்ஸோட பில்டிங் பிளாக்கை பற்றி பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமௌங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் எல்லாம் பார்க்கலாம். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 9 வரைக்கும் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, see you soon again in next video. Thank you for watching. நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிவர்ஸோட ஏஜ் என்ன, கேலக்ஸிஸ்னால் என்ன, ஸ்டார்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்.